அம்மா நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணணுமான்னு. வேணாம் கண்ணு அப்படின்னு. என்னம்மா வேணாங்கிறீங்க? ஆமாம் கண்ணு, எனக்கு ஏதாவது நடந்ததுன்னு கேள்விப்பட்டா அங்கே ஃபஸ்ட் ஆளாக நீங்கள் தான் இருக்கணும்னு. ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் கண்ணு. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். நான் வந்து வைதேகி காத்திருந்தால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் விஜயகாந்த் சாரோட. படம் எடுக்கலான்னு இருக்கிறோம். என்ன சார் பண்ணலாம், படம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவர் ஐடியா கொடுக்குறாரு. நிறைய கேரக்டரைசேஷன் வந்து விஜயகாந்த் சார்கிட்ட என்னென்ன கேரக்டரைசேஷனோ அதெல்லாம் விஜய் சேதுபதி. இப்போ பிக் பாஸ் கூட பண்ணி முடிச்சாரு. பண்ணி முடிச்சோன்னே அந்த யூனிட்டுக்கே வந்து ஒரு நாள் சாப்பாடு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர். அம்மா ரொம்ப பிடிச்ச நாள் தான் என்னவோ தெரியாது எனக்கு. எனக்கு புள்ள. அம்மா நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணணுமான்னு. வேணாம் கண்ணு அப்படின்னு. என்னம்மா வேணாங்கிறீங்க? ஆமாம் கண்ணு, எனக்கு ஏதாவது நடந்ததுன்னு கேள்விப்பட்டா அங்கே ஃபஸ்ட் ஆளாக நீங்கள் தான் இருக்கணும்னு. ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் கண்ணு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்படியே அசஸ் பண்ணுறதுல ஜெமினி கணேசன் சார், எம்ஜிஆர், நம்ம இவர் விஜய் சேதுபதி ஒரு ஆள். மற்றவங்க இல்லைன்னு நான் சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன் இவங்க 3 பேர். அதில் விஜய் சேதுபதி ரொம்ப அசஸ் பண்ணுறது, பழைய நடிகர்களையெல்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்கேன். நான் அவரோட ஒரு 3-4 படம் ஆக்ட் பண்ணீங்க. ஆகும்போது நல்ல பேசி நல்லா இதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து நானும் ஒரு 4-5 படம் தொழில் பண்ணேன். ரியல் எஸ்டேட் பண்ணேன், ஹோட்டல் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன். இதெல்லாம் ஓகே. அது மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்க? இதெல்லாம் தண்ணி வாட்டர் பிஸ்னஸ், வாட்டர் சப்ளை வாட்டர் சப்ளை. அங்கே எனக்கு வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து ஜான்னு இருந்தாங்க. அவர் வந்து நாங்கள் சென்னைக்கு வரும்போது அவரும் ஊர்லேருந்து, அவங்க ஆக்சுவலாக வந்து பெரிய பெரிய ஆளுங்க அவங்களும். நாங்கள் சென்னைக்கு வந்தது தான் அவங்களும் ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க. அப்போது நான் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு அவர் வந்து மெர்கன்டைல் பேங்க்கில் வந்து ஏசி இன்ஜினியர். அவர் ஏசி அதெல்லாம் பார்க்குற இன்ஜினியரு. ஆனால் பட் எனக்கு கூட சினிமா ஷூட்டிங்க்கு வர்றதுக்கு கொள்றதுக்கு பொறுப்பான ஆள் வேணும். எப்போவுமே எங்கள் அப்பா வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னா அந்த அண்ணன் என் கூட வந்தார். அவர் வேலையை விட்டுட்டு என் கூட வந்துட்டு எனக்கு கார் வாங்கிட்டு அந்த காரை மெயின்டைன் பண்ணுறது, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போது என்ன சொன்னார், நம்ம வந்து வாட்டர் சப்ளை லாரி போடலாமா, ஏன்னா சினிமா வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருக்காதுன்னா. ஆமாம், நம்ம ஏற்கனவே அடிபட்டிருக்கோம், நல்லா ஓஹோன்னு வாழ்ந்துட்டு சினிமாவானால்தான் ரோடுக்கே வந்தோம். அதனால் அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிவிட்டு அப்போது நாங்கள் வந்து ஒரு 2 லாரி வாட்டர் சப்ளை போனோம். அப்போ இது இன்கம் டேக்ஸு அது இதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணோம், அண்ணன் நீங்கள் உங்கள் பேர்லேயே வாட்டர் சப்ளை வைக்கலான்னு சொல்லிட்டு ஜான் வாட்டர் சப்ளைன்னு தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் அது இதுன்னு நடக்கும்போது உடனே அங்கே தானே கொக்கி போடுவாங்க, உன்னோட தானே அந்த வாட்டர் சப்ளை, அது ஏன் அவங்கக்கிட்ட இருக்கணும், நம்மக்கிட்டே இருக்கணும்னு வந்தோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த 2 லாரியை வாங்கிட்டு வாட்டர் சப்ளை நாங்களும் சென்னையில் இருக்கிற ஹோட்டல்லாம் பண்ணோம். சென்னையில் இருக்கிற ஹோட்டல்லாம் அவங்களே லாரிங்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், நரிமணம் தஞ்சாவூர் சைடில் அங்கே ஓஎன்ஜிசி, அந்த ஓஎன்ஜிசியில் பெட்ரோல் எடுக்கிற இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அங்கேருந்து நியர்பை ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இருக்க ட்ரிங்கிங் வாட்டர்லாம் வாங்கி நாங்கள் எங்கள் 2 லாரியை வச்சு சப்ளை பண்ணோம். அந்த 2 லாரின்றது 4 லாரி ஆச்சு. அப்படி தான் வாட்டர் சப்ளை அங்கே நடந்தது. அப்போ வந்து வாட்டர் சப்ளையில் வந்து இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வாட்டர் எடுக்கிறது, சேல் பண்ணுறது. ஆனால் பட் வி ஆர் கெட்டிங் மோர் மணி. அந்த மோர் மணி வந்தோடனே என்ன பண்ணுறது, இதை பண்ணுறேன். அப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இருந்திருந்தால் நானும் ஒரு 4-5 வீடு வாங்கி போட்டுட்டு வாடகை வருது நிம்மதியாக உட்காந்துருந்துருப்பேன். அப்போது அதுக்கான தகுந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், படம் பண்ணலாம். இது இங்கே தானே இருக்கிறோம், சினிமா படம் பண்ணலான் போது நான் வந்து வைதேகி காத்திருந்தால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் விஜயகாந்த் சாரோட. அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி வாட்டர் சப்ளை
அது நல்லா கொஞ்சம் பணம் வருது, பட் வேஸ்ட் பண்ண வேணான்னு படம் எடுக்கலான்னு இருக்கிறோம். என்ன சார் பண்ணலாம், படம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவர் ஐடியா கொடுக்குறாரு. இப்போ மோகனுக்கு தான் நல்ல மார்க்கெட்டு, அவர் தான் நல்ல நம்பர் 1 ஹீரோ, நீங்கள் தான் அவர் கூட 2-3 படம் நடிக்கிறீங்கல்ல, அப்படியே நைஸாக கேளுங்க அவரோட டேட்டுன்னு விஜயகாந்த் சார் எனக்கு சொல்கிறார். சரி சார் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு. அவருக்கு ஒரு ரெட்டின்னு ஒரு மேனேஜர், எல்லாருக்கும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜரே இல்லாமல் இந்த நிமிஷம் வரலாம் ஓடிட்டு இருக்கிறது நீங்களும் சார் பாருங்கள் சார், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். ஏன்னா கொடுக்க போகிறவங்க யாரோ, வாங்க போகிறது நம்ம தானே டிசைட் பண்ணோம் என்ன வாங்கணும்னு. சரின்னு அவர் டேட் இல்லை 2 வருஷத்துக்கு இல்லைன்ட்டார் மோகன் சார். அப்போ திருப்பி வந்து விஜயகாந்த் சார்கிட்ட சொல்கிறேன், சார் அவர் 2 வருஷத்துக்கு பிஸியாக சார். சார் இந்த கதை நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு தடவை கேளுங்க. நான் பாய் டேட்டு கொடுக்க மாட்டானே, நானும் பிஸியாக இருக்கேனே, என்ன பண்ணுறது. சரி வந்து கதை சொல்லுங்கன்னா சிவச்சந்திர அண்ணா தான் அதுக்கு கதை. சரி சிவச்சந்திர அண்ணா, பில்லா கிருஷ்ணமூர்த்தி சார் டைரக்ட். கதையை கேட்டார், அவருக்கு பிடிச்சிருச்சு. சரி நம்மளே பண்ணலாம், நானே பண்ணுறேன் அப்படின்னு என்னை ப்ரொடியூசர் ஆக்கி விட்டதே விஜயகாந்த் சார். அவர் தான், அவரே ஒரு ஹீரோ, அவரும் பிஸியான ஹீரோ. ஆனாலும் அவர் வந்து மோகனை போய் அப்ரோச் பண்ணுங்கள், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நல்லா அந்த படம் எனக்கு லாஸ் கிடையாது, ஆனால் பெரிய லாஸ் கிடையாது, பெரிய ப்ராஃபிட் கிடையாது, என்னை கையை கடிக்கல. அதனால தான் நான் வந்து நெகட்டிவ் ரைட்ஸ் எல்லாம் விற்கும் போது கூட இவர் சொல்கிறார் விஜயகாந்த் சார் கொடுக்காதீங்க. அவர் தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் கொண்டாந்ததே விஜயகாந்த் சார் தான். பெங்களூர் மட்டும் அவர் வாங்கினார், மற்ற எல்லாமே மதுரை எல்லாமே அவர் தான், அவர் சொன்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்தாங்க. அப்போ சொன்னார், நீங்கள் நெகட்டிவ் ரைட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க, வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பின்னாடி அப்பப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும்னார். நமக்கு அப்போல்லாம் புரியல. அதுவும் இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நேரத்தில், படம் ரிலீஸ் நேரத்தில் பிரிண்ட் கொடுக்கலன்னா அவங்கவுங்க கத்துறாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ நம்ம இனிமேல் சினிமாவே எடுக்கக்கூடாதுங்கிற லெவலுக்கு வந்துருக்கு. எனக்கு ஒரு பயம், இந்த நெகட்டிவ் ரைட்ஸ் வச்சுட்டா இதை வச்சு இருக்கிறோமேங்கிறதுக்காக யார்கிட்ட போய் விற்கணும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம் சார். மதுரை சாந்தா ஃபிலிம்ஸ் கேட்குறாங்க, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அப்போவே நெகட்டிவ் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் அப்படி ப்ரொடியூசர் ஆனவன் நான். விஜயகாந்த் சாரால் தான் நான் ப்ரொடியூசர் ஆனேன். எனக்கு நீங்கள் விஜய் சேதுபதி சொன்னீங்க. இப்போது விஜய் சேதுபதி வந்து பழைய ஆர்டிஸ்ட். ஆமாம், நானும் அவர் கூட நடிக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் ஷூட்டிங்கில், யார் யார் எப்படி எப்படி எல்லாத்தையுமே கேட்டுக்குவார். ஆனால் நிறைய கேரக்டரைசேஷன் வந்து விஜயகாந்த் சார்கிட்ட என்னென்ன கேரக்டரைசேஷனோ அதெல்லாம் விஜய் சேதுபதி. ஆமாம், நல்ல ஜனங்களை ஒன்று சேர்க்கறது, அவங்கக்கிட்ட பழகிற விதம், ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட பழகிற விதம், அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சின்ன ஆர்டிஸ்ட்னாலும் ஒரே மாதிரி மரியாதை கொடுக்கறது, அது எல்லாமே விஜய் சேதுபதி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் என்னவோ தெரியாது, எனக்கு எனக்கு புள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு போன மாதம் 30th அன்னைக்கு அவரை பார்த்தேன். ஏன்னா அமெரிக்காவிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் ஊர்லேருந்து சொல்கிறேன், மெசேஜில் தான் சொல்லுவேன், வாய்ஸ் நோட்டில். அவர் உடனே அனுப்புங்கம்மா, நான் நாளைக்கே வந்துடுவேன் பாம்பேலேருந்து, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டு அந்த அவங்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்தவங்களாம் போயிருக்காங்க, வடிவு அம்மா கெஸ்ட்டு தானே இருங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ள நான் போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. வந்துட்டேன் கண்ணு, நானும் வந்துட்டேன் அப்படின்னா, அப்படியே அம்மா வந்துட்டிங்களா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னால சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தார். எல்லோரும் அனுப்பினோன்னே, அம்மா நம்ம 2 பேரும் சீக்கிரத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணணுமான்னு. வேணாம் கண்ணு அப்படின்னு. என்னம்மா வேணாங்கிறீங்க? ஆமாம் கண்ணு, எனக்கு வந்து நான் உங்களுக்கு அம்மா, நீங்கள் எனக்கு புள்ள, இந்த உறவு நீடிக்கணும்னா அந்த கமர்ஷியல் வேண்டாம். நம்ம நடிக்கிறோன்னு போயிட்டா யாராவது ஒருத்தர் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட சினிமாவில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது, இதுக்கு தான் அந்த அம்மா எப்பவுமே உங்ககிட்ட மெசேஜ் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்க வர்றது, உங்களை பார்க்க சொல்லுவாங்க. இது சினிமாவில் நடந்து ஒரு நல்ல எந்த விதமான கலுமிஷமும் இல்லாத ஒரு மைண்டில் கரப்ட் ஆகிடும். ஓ இருக்குமோ ஒரு வடிவுகரசியம்மா நம்ம கூட நடிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள், அது வேண்டாம். நம்ம நடிக்கணும்னு விதி இருந்தால் அது நடிக்கலாம். ஆனால் வேணாம் தம்பி, நான் அப்பப்போ உங்களை வந்து பார்க்கணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கணுன்னு நான் வந்து பார்ப்பேன். இப்போ ரைட்டராயெல்லாம் அவரோட பிறந்த நாளுக்கு அனுப்புகிறேன், மெசேஜ் அனுப்புகிறேன், பதில் வருது, இது போதும் அப்படிங்க. இது ஆச்சரியமாக இருக்குமா, யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆமாம் கண்ணு, எனக்கு நீங்கள் பிள்ளையா இருங்க கடைசி வரலும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிட்டு வந்து, எனக்கு ஏதாவது நடந்ததுன்னு கேள்விப்பட்டால் அங்கே ஃபஸ்ட் ஆளாக நீங்கள் தான் இருக்கணும்னு. ஏமா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் கண்ணு, இல்லை சார், உண்மையிலே எனக்கு ஆத்மார்த்தமாக என்னுடைய அடி மனசோட ஆசை என்னென்னா, எனக்கு ஏதாவதுண்ணா
அவர் தான் வரணும், அவர் தான் செய்யணும். அந்த அளவுக்கு எனக்கு விஜய் சேதுபதியை பிடிக்கும். ஏன்னா விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும். அவரோட ஆவி தான் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ 2 பேர்ட்ட உணர்வுகள் அதே மாதிரி. இப்போ பிக் பாஸ் கூட பண்ணி முடிச்சாரு. பண்ணி முடிச்சோன்னா அந்த யூனிட்டுக்கே வந்து ஒரு நாள் சாப்பாடு போட்டிருக்காரு. அந்த யூனிட்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர். அம்மா இவிபி கல்யாண மண்டபம் எடுத்து அதை புக் பண்ணி 2000 பேருக்கு ட்ரீட் கொடுத்துருக்காரு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து இப்போ ஒருத்தர் பண்ணணுன்றது கிடையாது, பட் இருந்தாலும் அதே மாதிரி அது நடக்கும்போதெல்லாம் இல்லைங்க, கமல் சார் வந்து ஒரு அருமையான ஸ்டேஜ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை கரெக்டாக நம்ம வந்து காப்பாற்றணும். அதை கரெக்டாக அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.